சிராத் ஆர் சிரத், அது கரெக்டாக எப்படி ஸ்பெல் பண்ணுறோன்னு தெரில. அது இப்போ வந்திருக்கிற படம், அது 2025 வந்திருக்குது. ஆப்பிள் டிவியில் அந்த படம் இருக்குது. ஸோ இந்த சினிமா என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஆப்பிரிக்காவில் வந்து அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற மொராக்கோ நாடு இருக்குது இல்லைங்களா, அங்கே நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் அங்கே தான். அந்த ஸ்பெயின் மக்கள்லாம் அங்கே வராங்க. வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்னென்னா, இந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சவுண்டு. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அந்த லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்ட்லாம் இருக்கிறது, அந்த நம்ம எலக்ட்ரானிக் மியூசிக் பஞ்சிங்காக இருக்கிற மாதிரி. ஸோ படம் முதல்ல எடுத்த உடனே அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர் வந்து செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி முடிச்ச ஒயிடில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய பேக்ட்ராப்பில் பெரிய ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலைக்கு முன்னாடி இது ஒரு குட்டி மலை மாதிரி அந்த ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அங்கே வந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு மாதிரியா அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். தன்னை மறந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து அந்த பாலைவனத்துக்குள்ளே ஆடிட்டுருப்பாங்க. ஆனால் ஃபுல் பொட்டல் காடு, எங்கேயுமே ஒரு மரங்கள் கூட கிடையாது. அந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப சுத்தமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஆம்பியன்ஸில் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அங்கே ஒரு பெரியவரும் ஒரு பையனும் வந்து வருவாங்க, ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுட்டு தேடிட்டுருப்பாங்க. யார் அப்படின்னாக்கா அவங்களோட பெண்ணை வந்து இந்த கூட்டத்தில் வந்து கேட்டு தேடிட்டுருப்பாங்க. தேடி யாரும் நான் பார்க்கல நீ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லும்போது நைட் அங்கேயே ஒரு அந்த வேன்லேயே படுத்து அவன் கார் ஒன்று வச்சுப்பான், கார்லேயே படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் வந்து விடிய விடிய நடக்குது. இந்த படத்தை நல்லா ஒரு சவுண்டு சிஸ்டம் வச்சு கேட்டால் தான் இந்த படத்தை வந்து இன்னும் நம்ம நிறைய நல்லா ஃபீல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் டிசைனிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி வந்து இவங்களெல்லாம் போக சொல்லிவிடுவாங்க. இவங்க வந்து போவாங்க, எல்லோரும் கிளம்பிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இவங்க பொண்ணை வந்து எப்படியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ ஆர்மி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி போவாங்க. எல்லோரும் எடுத்துகிட்டு பெரிய பெரிய ட்ரக்கு எல்லாத்தையும் திரும்ப பேக் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு 2 வேனில் இருக்கிறவங்க வந்து அந்த மெயின் ட்ராக்கில் வந்து அந்த ஆர்மி காலி பண்ணி போக சொன்னாங்க இல்லையா, அந்த மெயின் ட்ராக்கில் போகாமல் தனியாக பிரிஞ்சு ஒரு இடத்துல போவாங்க. போனவொடனே இந்த பெரியவரும் பையனும் காரில் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க, கூட ஒரு நாய்க்குட்டி வச்சுருப்பாங்க. அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்த மெயின் ரூட்டில் போகாமல் அந்த உள்ள கூடி அவங்கள ஃபாலோ பண்ணி போய், ஏன்னா பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணுன்றதில்ல. அங்கே போக 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 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப சங்கடப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏன்னா தனிமை அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். இவங்க போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு இடத்துல அவங்க பெரிய ட்ரக் வச்சுருப்பாங்க. ஒரு ரிவர் மாதிரி போகும், தண்ணியில் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அந்த கார் வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அப்படியே போயிடுவாங்க. போனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாது. ஏன்னா திரும்பியும் போக முடியாது. திரும்பி அந்த பழைய இடத்துக்கு போய் அந்த மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகி போகிறது இன்னொன்று பிடிபட நடுக்காட்டில் மாட்டு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அந்த பின்னாடி போனவங்க வந்து திரும்ப வருவாங்க. திரும்ப வந்து அவங்க ட்ரக்கில் கயிறு கட்டி இழுத்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க. கொண்டு போய்ட்டு அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க, இவங்க 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது நைட்லலாம் வந்து திடீர்னு மழை பெய்யுது. நைட் ஒரு இடத்துல தங்குறாங்கன்னா அந்த வெறும் அந்த ஒரு காடு தான். காடுனாக்கா மரங்கள் இல்லாத காடு, ஒரு பொட்டல் வெளி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு டெசர்ட், அந்த மாதிரி இதெல்லாம் தங்குறாங்க. தங்கி இவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நைட்டு தங்கும்போது வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாங்க போக போக. முதல்ல ஒரு டிட்டாச்சாக இருந்தாங்க, அப்புறம் க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகி போகும்போது நைட்லாம் அந்த மலையில் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. மழையும் பெய்யும், மலை பாதையெல்லாம் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் வந்து போயிட்டுருப்பாங்க. இந்த படத்தில் என்ன வசனங்கள் வந்து ரொம்ப கம்மியான வசனங்கள் தாங்க. அந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் அந்த சவுண்டும் அந்த இதை நம்மளை வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்குள்ளே வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி போராட்டத்தின் நடுவு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு அந்த படங்கள் வந்தது இல்லையா, அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதுலேயாச்சும் ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருக்கும், ஒரு மாதிரி போய்ட்டுருக்கு. இதில் வந்து நம்ம எமோஷனலாக ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த தனியாக போயிட்டாங்க. இப்போது ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும், இவங்க போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகணும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பஸ் மாதிரி ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக்குக்குள்ளே வந்து பெரிய ஸ்பீக்கரை செட் பண்ணி அந்த சப்வூஃபரை வந்துட்டு அதில் சவுண்டு வருதான்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த அவ்வளோ தூரம் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குறது வந்து அவ்வளோ ஒரு பிரியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. போயிட்டுருக்கும்போது மலை மேலே ஏறும்போது அந்த முன்னாடி ட்ரக்கு போனது இல்லையா, ட்ரக்கு வந்து வீல் பஞ்சர் ஆயிரும், ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிரும், வீல் மாற்றணும்னு இருப்பாங்க.
வீல் மாற்றிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அந்த அப்பா அக்காவை தேடி போகிறவங்க, இவங்க அந்த ட்ரக்கு சரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து நாய்க்குட்டியை கொஞ்சிட்டே போய் அந்த இவங்க காரில் போய் உள்ளே ஏறி உட்காந்து ஏதோ பண்ணுவோம், அந்த பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்பா அப்பான்னு கத்துவோம், பின்னாடி பார்த்தா வண்டி அந்த கார் பின்னாடியே போயிட்டுருக்கும். ஏன்னா பாதையே ஒரு மட்டமான பாதை. ஸோ கீழே விழுந்து அந்த பையன் வந்து காரோட அந்த கார் எங்கே விழுந்தேனே தெரியாது, அவ்வளோ கீழே போய் விழுந்திருக்கும். அப்பா வந்து ஏன்னா பொண்ணையும் காணும், பையனை விட்டுட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பார். அது வந்து விஷுவலைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப் காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கும் எமோஷனலாக ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். சரி நடந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போவாங்க. போய் ஒரு இடத்துல திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளே போய் ஸ்பீக்கரை வச்சுட்டு அவங்க வைப் பண்ணிகிட்ருப்பாங்க, டான்ஸ் வைப் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் பெரியவரும் இவங்க கூட சரி என்ன பண்ணுறது, பொட்டல் காடு, இவங்க கூட சேர்ந்து அவரும் வைப் பண்ணிகிட்ருப்பார். இதில் அந்த கூட 5 பேர் இருந்தாங்க இல்லையா, இவர் தனியாக இருந்து இப்போ வந்து பையன் இறந்து போயிட்டான், இவன் ஒருத்தர் இருக்கார், மற்ற 5 பேர் இருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்க, இந்த மியூசிக் வந்து பேசி ஏற வந்து அவங்க வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டே போயிட்டே இருப்பாங்க. மொட்டை வெயில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. போய் ஒரு இடத்துல போகும்போது டமால்னு வெடிக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கன்னி வெடி வச்சுருப்பாங்க. வெடிச்சவொன்னே பீஸ் ஆகிடும், இவ்வளோ ஷாக் ஆகிடும். இப்போ 4 பேர் இருக்காங்க, அவர் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரக்கு 2 ட்ரக் இருக்குது. ஒரு ட்ரக்கை ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், ஒரு 50-60 கிலோமீட்டர், ஒரு 100 மீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரத்தில் தான் இருக்கும். அது போனால் மலை வந்துடும், மலையில் இறங்கி நம்ம அப்படியே போகலாம் அப்படின்ற. ஸோ இந்த இடத்துல அந்த மலைக்கு கிராஸ் ஆகணும். அந்த கிராஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேனை ஒரு ட்ரக்கை என்ன பண்ணுவாங்க, பிரேக்கை வச்சு அமைக்க ஆக்சிலேட்டர் எடுத்து விட்டு அதை குத்தி வச்சுட்டு விட்டுருவாங்க. விட்டு அது போயிட்டே இருக்கும், போய் டமால்னு வெடிச்சிடும். அது வெடித்த உடனே சரி அவ்வளோ தூரம் வரைக்கும் சேஃப், நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ இன்னும் இருக்கிறது இன்னும் ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ அது வந்து காரு மலையில் விழுந்து கீழே விழுந்துடுச்சு. இது வந்து ஒரு ட்ரக்கு இருந்து வெடிச்சிருச்சு, இன்னொரு ட்ரக் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ட்ரக்கை திரும்ப தானே போகிற மாதிரி பண்ணி விடுவாங்க. பண்ணி அது கொஞ்சம் தூரம் போகும், அது அப்படியே வளைஞ்சிரும். இப்போ அதை வளைஞ்சிரும், அது டம்மான்னு அது வெடிச்சிடும். இப்போ இந்த இவங்க இருக்கிறாங்க, அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, பெரியவர் என்ன பையன் இழந்துட்டோம், பொண்ணு கிடைக்கல, அந்த விரக்தியில் அவரை விறுவிறுவிறு நடந்து போவார். நடந்து போய் இந்த மலை மேலே ஏறிடுவார். இப்போ இதில் என்ன அப்படின்னாக்கா, பயந்து இருந்தனாக்கா இந்த மாதிரி ஆகுது. அதனால் எதையுமே யோசிக்கலை, நடந்தால் நடக்காட்டி போனால் அது ஒரு மாதிரியான மனநிலை. இந்த படங்கள் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் பண்ண சொல்கிறதோட பார்க்கும்போது தான் தெரியும். அவர் விறுவிறுவு நடந்து போவார், அங்கே இப்போ டச் பண்ணுவார். இப்போ இதில் அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஏன்னா ஒருத்தர் போயிட்டாங்க. இதில் வந்து ஒருத்தர் கை இல்லாமல் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், சரி எப்படியோ அவர் போன மாதிரி நம்மளும் நடந்தெல்லாம் சொல்லி நடந்து போவார். அது பிளாஸ்ட் அவுட். இப்போ இந்த 2 பேர் இருக்காங்க, சர்வைவல், இப்படியா அதை கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு அப்படியே யோசிச்சு கண்ணை மூடிட்டு நடந்து ஏதோ போவாங்க, ரீச் பண்ணிடுவாங்க. ரீச் பண்ணால் கடைசியில் அப்படியே நடந்து போய் அப்படியே டிசால்வ் பண்ணனாக்கா ஒரு ரயில்வே கூட்ஸ் வண்டி மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கோம், அது மேலே 3 பேர் உட்காந்துட்ருப்பாங்க, அதோட பட முடியும். ஸோ எங்கேயோ எப்படியோ போகணுன்னு நினச்சது எப்படியோ சுற்றி வந்து அந்த மாதிரி முடியும். நம்ம ஒரு சர்வைவல் ஃபிலிம் மாதிரி வச்சுக்கலாம். இது இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னாக்கா அந்த சவுண்டிங், அந்த ஆடியோகிராஃபி பண்ணது, அந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணது, அந்த ஆளுங்களோட எமோஷன், ஆளுங்களுக்கு ரொம்ப டயலாகுகள்லாம் இல்லாமல் அந்த ஒவ்வொரு மனநிலை மூஞ்சியை காமிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்தால் அந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் முடியும் போது நமக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒரு கூட்டமாக ஜாலியாக சந்தோஷமாக வந்தாங்க, கடைசியில் எல்லாத்தையுமே இழந்து தனித்தனியாக வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சர்வே பார்த்தா ஈடன் ஒரு படம் இருக்குது, அது அடுத்த பதிவில் அந்த படத்தை பற்றி பார்க்கலாம்.